ஆமென். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இருந்துக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஏன்னா ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே உணர முடிகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமென். இன்னும் நான் இயேசப்பாவை துதிப்பேன், இன்னும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா இன்னும் உங்களை ஆராதிப்பேன், இன்னும் உங்கள் நாமத்தை உயர்த்துவேன் எல்லா சூழ்நிலை நடுவுகளும். அப்போ எல்லா நேரத்தில் உண்மையை உயர்த்துவேன், உண்மையை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து அப்பாவை பாடி நம்ம துதி செய்யலாமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரம் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேனே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வே. இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எஸ், ஓகே, நன்றி ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம தியானித்து வருகிறோம். ஆமென். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டியதான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமம் 16:8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கூட நம்ம அதிகமான நேரத்தில் நம்ம வாசித்த ஒரு பகுதி துதியை பற்றி நம்ம நிறையா செய்திகளை கேட்டிருக்கிறோம். நிறையா இதுக்கு முன்பதாக சங்கீதத்தில் பார்த்துருக்கிறோம். நிறையா சங்கீதத்தில் துதியை குறித்ததான மேன்மை, துதி எவ்வளோ முக்கியமானது, துதி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானதாக காணப்படுது, நம்ம துதி செய்ய தொடங்கும் போது என்ன காரியங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது எப்படிப்பட்டதான அதிசயங்கள், எப்படிப்பட்டதான நன்மைகள் நடக்குன்னு சொல்லிட்டு அநேக காரியத்தை நம்ம துதியை குறித்து நம்ம பார்த்து இருக்கிறோம். இந்த நாளிலே கூட வசனம் நமக்கு அழகாக சொல்கிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். துதியானது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலுமே துதி ஆராதனை, அதாவது ஜபம், பாடல், ஆராதனை
தேவன் வேத வாசிப்பு மிகவும் முக்கியமானதாக காணப்படுது. ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டாவே அவன் ஜெபிக்கிற மனிதனாக காணப்படும். ரெண்டாவது, ஜெபிக்கிற மனிதனாக கூட மாத்திரம் கிடையாது, வேதத்தை வாசிக்கிற மனிதனாகவும் காணப்படுவான். மூன்றாவது, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் துதியானது. ஆமே. ஸோ கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய செய்கைகள் எல்லாம் நம்ம தியானிக்கணும். துதி என்பது தேவனை புகழ்ந்து நமக்கு நல்லாவே தெரியும். துதி அப்படின்னா தேவனை புகழ்ந்து பாடுவது. அவர் துதிக்கிற வெற்றி சிறந்தவனாக காணப்படுகிறான். தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம துதிக்கிறோம். ஸோ தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கிறோம். நம்ம துதிக்க தொடங்கும் போதே கர்த்தருடைய பிரசனம் அந்த இடத்துல இறங்கி வருகிறது. ஏன்னா அவர் துதிகள் நடு உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது. அவருடைய பிரசன்னத்தினால எல்லா சூழ்நிலையிலும் மெழுகு போல உருகிறது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துதியானது காணப்படும்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்க அந்த பலத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ துதியானது நம்ம வாழ்க்கையோடு இசைந்து காணப்படணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம துதிக்கிறவன் எந்நாளுமே தோல்வி அடைவதே கிடையாது. நம்ம துதிக்கும் போது நிச்சயம் வெற்றியை பார்க்க முடியும். நமக்கு நல்லாவே தெரியும், வேதாகமத்தில் யுத்தத்துக்கு போக முன்பதாக சரி, சில சூழ்நிலைகள் நடுவில் ஜனங்க இருக்கும்போது கூட இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் துதியை முன்பதாக வைச்சாங்க. எப்பெல்லாம் கர்த்தரை துதித்து பாடி சோத்திர பலிகளை செலுத்தி அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்களோ அப்பொழுதெல்லாம் விடுதலை உண்டாயிருக்கிறது, சுகம் உண்டாயிருக்கிறது. அவருக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகள் ஜெயமாக மாற்றப்பட்டது, யுத்தங்கள் ஓய்ந்தது. ஏன்னா வேதாகமே நமக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது. வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். துதிக்கும் போது எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நம்ம கர்த்தரை நம்ம துதித்து பாடும்போது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடும்போது அவருடைய நாமத்தில் இருக்க அந்த வல்லமை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலானது. இயேசுவின் நாமத்தில் எல்லாமே ஆகும். அப்படி நாமத்தை சொல்லி நம்ம துதித்து பாடும்போது நமக்கு எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த துதியை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டதான ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தரை துதித்து பாட போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தரை துதிங்க. அவரை துதித்து பாடும்போது தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும். துதியானது நம்ம வாழ்க்கையோடு இசைந்து காணப்பட வேண்டும். எல்லா நேரத்திலும் துதிக்கிற நபராக நம்ம இருக்கும்போது ஜெயம் நம்மை தேடி வரும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா, நம்ம சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தப்பனே எங்களோடு பேசின இந்த காரியத்துக்கு நன்றி ஆண்டவரே. துதியானது எங்கள் வாழ்க்கையோடு இசைந்து காணப்படட்டும். நாங்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகளாக, தேவனை உயர்த்தவர்களாக காணப்பட ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துதிக்க தொடங்கும் போதே எங்கள் வாழ்க்கைக்கு சூழ்நிலை எல்லாம் மாறணும், சுகம் உண்டாகணும், வியாதிகள் மறையணும், எங்களுக்கு வேண்டிய பலன் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளை பிளஸ் பண்ணுற ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். நிறைவான கர்த்தர் நீங்கள் நிறைவாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்த ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதித்து வசனங்களை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.